ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா 18 ஜனவரி 2002 பேசின அவ்வியக்த முரளி உடைய மீட்டல். பாபா இந்த முரளியில சொல்ற, அன்பின் சக்தியினால் சக்திசாலியாகி எல்லோருக்கும் அமைதி சந்தோஷத்தை அர்ப்பணியுங்கள், அதாவது சமர்ப்பியுங்கள். எல்லாருக்கும் அஞ்சலி செலுத்துங்கள் என்று சொல்றார். அப்படின்னு சொன்னா அவைகளுக்கு கொடுங்கள், வழங்குங்கள் என்று சொல்றார். அன்பின் சக்தியினால் சக்திசாலியாகி. இப்போ பாபாவில் எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு எனக்கு பாபாவில் திருப்தியா நான் இருக்கிறேனோ, பாபாவில் எனக்கு விருப்பமோ, பாபாவுக்கு நான் நெருக்கமா இருக்கிறேனோ, அவ்வளத்துக்கு நான் பாபா இந்த விஷயங்களை இதயபூர்வமா உள்வாங்கி எனக்குள்ள நான் தாரணை செய்வேன். அது என்ன சக்திசாலியாக்கும். நான் எவ்வளத்துக்கு எப்ப நான் சக்திசாலியா இருப்பேன்டா, எனக்குள்ள எதிர்மறையான வீணான விஷயங்கள் எவ்வளத்துக்கு எவ்வளவு இல்லாமல் இருக்குதோ அவ்வளத்துக்கு எனக்குள்ள அமைதி குடிகொண்டு இருக்கு. மனம் சந்தோஷமா இருக்கும், திருப்தியா இருக்கும். எந்த பௌதிக ஆதாரங்களும் இல்லாமல் மனதால மட்டும் நிம்மதி சந்தோஷத்தை அனுபவிச்சு கொண்டு வாழ்ற ஒருவனா நான் இருந்தாதான் என் மூலமா நான் அமைதி சந்தோஷத்தை எல்லாருக்கும் வழங்கி கொண்டிருக்கேன். இதுதான் பாபானுடைய தலைப்பினுடைய சாரம்சம். இன்றைய நாள் அன்பிற்கான நாள். கடவுளின் அன்பு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு வரப்பிரசாதமாக கிடைத்துள்ளது. அது உங்கள் எல்லோருக்குமே புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறது. இந்த அன்பின் சக்தி தான் உங்களை பாபாவின் குழந்தை ஆக்கி இருக்கிறது. அப்ப பாபாட்ட நான் பாடம் எடுக்க வரைக்குள்ள நான் ஒரு வெளியாள் மாதிரி தான் வருவேன். அப்ப எனக்கு பாபாட அறிமுகமும் இல்லை. நான் என்னத்துக்கு இங்க வாரேன்றதுக்கு எத்தனையோ பல காரணங்கள் வச்சிருந்திருப்பா. யாரோ என்னை கூட்டி கொண்டு வந்ததா இருக்கலாம், இல்ல நான் ஒரு மன அமைதி வேணும், இங்கதான் கடவுள் இருக்கிற, கடவுளை சந்திக்க வாரன் என்ற ஒரு எண்ணத்துல நிச்சயமா யாருமே வந்திருக்க மாட்டேன். ஏதோ ஒரு தேவைய ஏதோ காரணங்களோட தான் நாங்க இங்க பாபாட்ட வந்திருப்போம். வந்து பிறகுதான் நாங்க என்ன செய்யறோம், அதுவும் 7 நாள் பாடம் எடுத்தோனையே நாங்க பாபான குழந்தை ஆகிடுவோம்னு சொல்ல இயலாது. பாபாண்ட அறிமுகம் எனக்கு கிடைச்சிட்டுது. அதாவது இப்போ ஒரு குழந்தை பிறந்தோனையே அந்த குழந்தைக்கு தன் அம்மா அப்பா யாரு என்று சொல்லி அவைகளோட ஒரு அறிமுகமும் நெருக்கமும் உடனே வந்துடாது தானே. குழந்தைதான், இவேண்ட பிள்ளைதான், ஆனா அதுக்கு தெரியாது நான் யாருக்கு பிறந்திருக்கிறேன் எனக்கு தெரியாது, நான் யாருக்கு சொந்தம் என்று தெரியாது. அவையில மானசீகமா ஏற்றுக்கொள்றதும் அந்த குழந்தைக்கு நடக்காது. அது எப்ப நடக்கும், வளர 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 பிள்ளை அந்த தாயின் தகப்பண்ட அன்பை உணர உணர தன் புத்தியால அது விளங்கி கொள்ளும். இவர்கள் எனக்குரியவர்கள், நான் இவர்களுக்குரியவர் என்றதை பிள்ளை விளங்கி கொள்ளும். இப்ப அத மாதிரி பாபாண்ட சக்திய, பாபாண்ட அன்பை நாளுக்கு நாள் நான் உணர உணர சிந்திச்சு பார்க்க, இப்போ ஒரு ஆளுங்களோட நடந்து கொள்ற பழகுற விதத்துலதான் நாங்க அவைண்ட தூய்மையான மனசையும் உண்மையான உணர்வுகளையும் இனங்காண ஆரம்பிப்போம். இப்ப ஒவ்வொருத்தரும் பழகைக்குதான் அவைண்ட உணர்வுகள், எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாத்தையும் நாங்க விளங்கி கொள்ளுவோம். அப்படி அம்மா அப்பாவோட இருந்து வளர வளரத்தான் அது மாதிரி பாபாவுடையும் நான் குழந்தையா பிறந்துருவேன். ஆனா பாபாண்ட குழந்தை ஆகிறது பாபாண்ட அன்பை நான் அனுபவிக்கத்தான் ஒன்றொண்டா நான் இவ்வளவு நாளும் ஆதாரமா வச்சிருந்த விஷயம், எனக்கு நெருக்கமா இருந்த ஆக்கள், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டு வேண்டியிருந்த ஆக்கள் எல்லார்கிட்ட இருந்து விடுபட வலிக்கிடுவான். விடுபட்டு ஒரே பாபா ரெண்டாகுவான். எப்ப பாபாண்ட உண்மையான மனதை, உண்மையான நோக்கங்களை, உண்மையான செயற்பாடுகளை, உண்மையான அந்த வார்த்தைகளை
எங்களோட புத்தியால நாங்க இனங்காணத்தான் என்ன நடக்கும், நான் பாபாண்ட முழுமையான ஒரு குழந்தை ஆகுவேன். அந்த பயணத்துலதான் சில பேர் வந்து அரைவாசி தான் பாபாவை ஏற்றுக்கொண்டிருப்பினா, அரைவாசிக்கால் வேற ஒரு ஆதாரங்கள்ல இருக்கும். சில பேர் முழுமையா ஒளி உலகத்திலிருந்து நங்கூரத்தை தூக்கி பாபாட்டையே 100% அடைக்கலம் புகுந்துருவினார். இதுலதான் பாபா அரைவாசி பிராமணர், முழுமையான பிராமணர் இதெல்லாம் வகைப்படுத்துவார். இப்ப பாபாண்ட இந்த அன்பின் சக்தி தான் உங்களை பாபாவின் குழந்தை ஆக்கி இருக்கிறது. அப்ப கோர்ஸ் எடுத்தோன்னே நாங்க பேரளவுலதான் பாபாண்ட குழந்தை. பிறகு இவ்வளத்துக்கு இவ்வளவு ஞானத்தை நான் அடையாளம் காண்றேன், ஞானத்தின் ஊடாக பாபாவை அடையாளம் காண்றேன். அதை பொறுத்து தான் நான் உண்மையான பாபான குழந்தையாக பிறகு மாறத் தொடங்குவேன். அன்பில் மூழ்கி இருக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் கஷ்டமாக தெரியாது. இப்ப நான் ஒரு உறவுல இருந்து இன்னொரு உறவுக்குள்ள நான் வாரேன், ஒரு புதிய உறவுக்குள்ள நான் வாரேன், ஒரு புதிய பிறவி எடுக்கிறேன், ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன். அப்ப அதுல பலவிதமான கஷ்டங்கள் வருமல்லோ, பலவிதமான நெருக்கடிகளை நான் முகம் கொடுக்க வேண்டிய எல்லாம் வருமல்லோ. அதே நேரம் இந்த புதிய உறவுக்குள்ள, புதிய வாழ்க்கைக்குள்ள பல புதிய விஷயங்களை புதிய வழிகாட்டலின்படி செய்ய போகைக்குள்ளேயும் என்னையும் நான் நிறைய மாற்ற வேண்டியிருக்கும். எனக்குள்ளேயும் நான் நிறைய புதிய புதிய விதமான பழக்க வழக்கங்களை கொண்டு வர வேண்டியிருக்கும். அதிலையும் எனக்கு சில வேளையில சிலதுகள் கஷ்டமா தெரியலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனா எல்லாமே அந்த பாபாவுல எனக்கு இருக்கிற அன்பினால, அந்த அன்புக்கு முன்னால எல்லாமே ஒரு விஷயமா எனக்கு தெரியாது, உணர மாட்டேன். அந்த அன்பு வந்து எனக்கு ஒரு மயக்க ஊசி மாதிரி. அதுக்கு பிறகு இந்த உடம்புல எவ்வளவுதான் வெட்டி என்னதான் ஆபரேஷன் செய்து போட்டு தச்சு விட்டாலும் அவ்வளவு ப்ரோசஸும் நடக்கும் வரைக்கும் எனக்கு ஒரு பெயினும் தெரியாது. அந்த அன்பு வந்து எனக்கு ஒரு போதை, எனக்கு ஒரு மயக்க ஊசி மாதிரி. ஒரு குடி போதையில இருக்கிறவர் வந்து அவர் நெருப்புக்கு மேல நடந்து போனாலும் அவருக்கு சுடாது, அந்த சூட உணர மாட்டார். அல்லது ஒரு போத்தலோடுக்கு மேலால நடந்து போனாலும் அது குத்தி ரத்தம் வந்தாலும் அவர் அந்த வேதனைய வலிய உணர மாட்டார். அந்த போதை இறங்கின பிறகுதான் அவருக்கு வலிக்க தொடங்கும். அத மாதிரி அந்த மயக்க ஊசியின் விரைப்பு போன பிறகுதான் வலிக்க தொடங்கும். அந்த மயக்கத்திலேயே இருந்தனண்டா, அந்த போதையிலேயே இருந்தனண்டா ஒரு வலியும் வேதனையும் எனக்கு தெரியவே தெரியாது, உணரவே மாட்டேன். பாபா சொல்றார், பாபாண்ட அன்பு அதுல நான் மூழ்கியே இருப்பேனா இருந்தா எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தெரியாது. அந்த அன்பு ஒரு பாதுகாப்பு குடை போல் எனக்கு இருக்கும், என்ன ஒரு கஷ்டத்தையும் உணர விடாது. துன்பம் என்ற அலையையே நான் அனுபவிக்க மாட்டேன், பாதுகாப்ப உணர்வேன் அந்த அன்பினால். எந்த மாயையும் அந்த அன்பு குடைக்குள் உட்புக முடியாது. எனக்கு ஒரு பயத்தையோ ஒரு சவாலாகவோ இதையும் எனக்கு உணரவே வைக்காது. அதான் மாயை வராது. மாயா ஜீத் ஆகி விடுவீர்கள். இன்னும் ஒன்றுமே எதுவும் செய்யாது என்று சொன்னா அதுதான் மாயா ஜீத். என்ன ஆட்டுறதுக்கு, என்ன விழ வைக்கிறதுக்கு, என்ன கிளங்க வைக்கிறதுக்கு என்று ஒன்று வர்ற மாதிரி இருக்கேக்கல, அது ஒன்றுக்குமே நான் இடம் கொடுக்காத மாதிரி நான் இருப்பேனா இருந்த உறுதியா, அதுதான் மாயா ஜீத் என்று சொல்றது. உள்ளுக்குள்ள நான் கொஞ்சமும் கலங்க மாட்டேன், கொஞ்சமும் நான் மனம் விட்டு போகாது, சோர்ந்து போக மாட்டேன், நம்பிக்கை இழந்து போக மாட்டேன், தடுமாற மாட்டேன். இப்படி இருந்தா தான் மாயா ஜீத் ஆகிற. அன்பு இருக்கும் போது அர்ப்பணம் இலகுவாகிவிடும். அன்பு இலகுவில் என்னை பாப் சமான் ஆக்கிவிடும். அப்ப எனக்கு மானம் அவமானம், இகழ்ச்சி புகழ்ச்சி, இன்பம் துன்பம், நட்டம் லாபம், இழப்பு பெறுபேறு, இப்படி ஒன்றுமே நான் உணர மாட்டேன். அதான் பாப் சமான் நிலையில நான் இருப்பேன். ஏன்னா எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாபாட்ட வந்தா பிறகு அவமானப்படுறதுக்குன்ட்டு ஒன்றுமே இல்லை. அதாவது நான் மானம் என்று சொல்றது, அதாவது வந்து அந்த சொல்லு
ஹிந்தியில இருந்து வந்த சொல்லுதான் மான் என்று வினம். அபிமான் என்று சொல்லுவினமே, அந்த உணர்வு நிலை. அப்ப எனக்கு தேக அபிமானா ஆத்ம அபிமானம் எண்ணத்துல நான் இருக்கிறேன் என்றா, நான் ஆத்ம உணர்வு நிலை அதுல நான் இருக்கிறேனா இருந்தா, எனக்கு பிறகு இந்த உணர்வு நிலைய சரீர உணர்வுக்குள்ள கொண்டு போற மாதிரி ஒன்றும் இருக்கே இல்லாது. அவமானம் என்ற ஒன்று எனக்கு இருக்கே இல்லாது. இப்ப பிரம்மா பாபா இந்த வாழ்க்கை அப்படித்தானே. பிரம்மா பாபா தனக்கு அவமானம் என்று எதையாவது ஃபீல் பண்ணினாரா? எதையுமே ஃபீல் பண்ணல. பாப் சமான் ஆக்கிவிடும். அன்பிருக்கும் இடத்திலே சிரமப்பட்டு முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அன்பிருக்கிற இடத்துல நான் எதுக்குமே கஷ்டப்படணும் மாதிரி இருக்காது. எந்த கஷ்டமா இருந்தாலும் அது எனக்கு சுகமாகவே இருக்கு. உங்களுக்கு லௌகீகத்திலேயே அந்த அனுபவங்கள் இருக்கும் தானே. எனக்கு யாரிலையாவது ரொம்ப விருப்பம் உண்டா, அது இந்த பிள்ளைகளா இருக்கலாம், இந்த சொத்து சுகங்களா இருக்கலாம். சில பேருக்கு அன்பு வீட்டுல தான் இருக்கும். அவன் வீடு, அவை இருக்கிற வீடு, அல்லது அவை வாங்கின வீடு, அல்லது அவை கட்டின வீடு, அந்த வீட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாலும் கஷ்டப்படுவினேன். காரணம் என்ன? அந்த வீட்டுல அவ்வளவு அன்பு, அல்லது என்னட்ட இருக்கிற வாகனத்துல அவ்வளவு அன்பு, அல்லது என்னட்ட இருக்கிற செல்ல பிராணியில பெட்டுல எனக்கு அவ்வளவு அன்பு, பிள்ளைகள் அவ்வளவு அன்பு. அப்ப அதுக்காக நான் எத்தனை மைல் தூரமும் பயணிப்பேன், எவ்வளவு காசும் சம்பாதிச்சு செலவழிப்பேன். எனக்கு அது ஒரு கஷ்டமாவே தெரியாது. வெளியில இருந்து பாக்குற வேலுக்கு ஏன்னு இவ்வளவு கஷ்டப்படணும் மாதிரி இருக்கு. எனக்கு அது கஷ்டமா இருக்காது. ஏன்? எனக்கு அதுல இருக்கிற அந்த விருப்பம், அந்த அன்பு, அந்த நாட்டம், அதால எனக்கு கஷ்டமா தெரியாது. அதுதான் அந்த அன்பின் சக்தி செய்கிற வேலை. அந்த அன்பைத்தான் இப்ப பாபா என்ன சொல்றாரு, முழுக்க முழுக்க தண்ணில டிரான்ஸ்பர் பண்ணினா இப்ப பாபாக்கு முன்னால எனக்கு எதுவுமே கஷ்டமா இருக்காது. அப்ப ஆனா எனக்கு இன்னுமே நிறைய பேர்ல நேசம், பாசம், சுகம், சந்தோஷம் இருந்துச்சு என்று சொன்னா எனக்கு அதுகளெல்லாம் விட்டுட்டு வரையக்குள்ள கஷ்டமா இருக்கும்ல. அதுகளெல்லாம் என்ன விட்டுட்டு போகைக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும், துன்பமா இருக்கும். ஆனா நானே எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். நானா வீட்டிலிருந்து எல்லாம் விலகித்தானே வந்திருக்கிறேன். அவே என்ன விட்டு விலகி போயினம்ன்றது? நானே எல்லாத்தையும் விட்டு விலகித்தான் பாபா என்று ஆகி இருக்கிறேன். ஒரு புதிய உறவுல நான் நினைஞ்சிருக்கிறேன். அப்ப பிறகு அவே என்ன விட்டு போயினம்ன்ற ஒன்று இல்லை. இப்ப பிரம்மா பாபா ஆரம்பத்துல அவர் முழுமையா மனதுக்குள்ள சிவபாபாவை தன் குருவா ஏற்றுக்கொண்டுட்டார், தன் தந்தையா ஏற்றுக்கொண்டுட்டார், ஆசானா ஏற்றுக்கொண்டுட்டார், தன் குழந்தையா ஏற்றுக்கொண்டுட்டார். அவரோட மனைவியா, அவரை தன்னுடைய கணவரா ஏற்றுக்கொண்டுட்டார். இனி இதுக்கு பிறகு அவற்ற பிள்ளைகள் அவரை விட்டு போனா என்ன, மனைவி அவரை விட்டு போனா என்ன, சகோதரங்கள் போனா என்ன, சமூகமே போனா என்ன, உலகமே அவரை விட்டு போனா என்ன? இப்படி ஒரு நிலையில தான் பிரம்ம பாபா இருந்தார். இது ஒரு சாதாரண நிலையா? இல்லத்தானே. அவ்வளவு தூரத்துக்கு அவற்ற புத்தியால இது யாருன்றதை விளங்கி கொண்டார் அவர். இது யாரு, மிச்சமெல்லாம் யாரு, தெளிவா உறுதியா விளங்கி கொண்டார். அதுதான் அன்பு கடலில் மூழ்கி இருப்பது. ரெண்டு நிலைய பாபா சொல்லுறார். ஒன்று அன்பு கடலில் மூழ்கி இருப்பது, மற்றது அன்பு கடலில் நனைந்து விட்டு வருவது. ஒருக்கா போய் மூழ்கி இருந்துட்டு எழும்பி வாரது, கரைக்கு வந்துருவோம். திருப்பி போய் மூழ்கிறது, வெளியில வாரது. மற்ற நிலை என்னது? முதலாவது மூழ்கியே இருக்கிறது, வெளியிலேயே வாரையில, அந்த அன்பிலேயே மூழ்கி இருக்கிறது. எனக்கு வெளி உலகத்துல யாரோடையும் எந்த பிசினஸும் இல்லை, யாரோடையும் எந்த உறவு தொடர்பு கொடுக்கல் வாங்கல் ஒன்றும் இல்லை. எனக்கு எல்லாமே பாபா தான் என்று நான் இருக்கிறது. இப்ப பாபா சொல்றார் என்னது, பெரும்பாலான பிள்ளைகள் அந்த அன்புல மூழ்கி இருக்கிறே இல்லையா. சில நேரத்துல பாபா கம்ப்ளைண்ட் பண்ணுவாரோ, ஸ்வீட் கம்ப்ளைண்ட் சொல்லி ஸ்வீட்டா எங்களை பற்றி சொல்ல வேண்டிய சில விஷயங்களை சொல்லிடுவேன். இதனால் தான் குழந்தைகள் இலகுவான காரியங்களையும் சிரமமாக உணர்கிறார்கள். அதிகாலையில் எழும்புறது கூட சில வேளை கஷ்டமா இருக்கும். அமிர்த வேளையில எழும்புறது,
தூய்மையான உணவை கடைப்பிடிக்கிறது. என்னடா நாங்க ஒரு சமூகத்துல வாழ்றோம், 4 இடங்களுக்கு போகணும், 4 விஷயங்கள்ல கலந்து கொள்ளணும். அங்கெல்லாம் போய் நான் அவைகளோட சேர்ந்து சபையில இருக்க மாட்டேன் என்று சொன்னா எத்தனையோ கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்குது, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்குது. அதெல்லாம் எனக்கு ஒரு சிரமமாவே இருக்காது. நான் அன்புல மூழ்கி இருந்தா இந்த பாபாவுக்காக நான் இப்படி இருக்கிறேன் என்றதில் நான் பரம திருப்தியா ஆத்ம திருப்தியா இருந்தேன்டா எனக்கு எதுவுமே கஷ்டமா இருக்காது. யாருக்கும் பதில் சொல்றதுக்கும் யாரையும் முகம் கொடுக்கறது எனக்கு ஒரு சிரமமா இருக்காது. அதில நான் மானம் அவமானம் மரியாதை கௌரவம் என்றெல்லாம் பார்க்க போறதாலதான் நான் ஏதோ ஒன்று அதுல இருந்து இன்னுமே எடுத்து கொண்டு இருக்கிறதாலதான் எனக்கு அந்த சம்பாத்தியங்கள் இல்லாமல் போகுதே. அந்த சம்பாத்தியங்களை விட்டுட்டு என்னண்டு வாழ்றது? இப்ப பிரம்ம பாபா முதல் செய்த வேலை அந்த சம்பாத்தியம் எல்லாத்தையுமே விட்டார். அந்த ஆதாரங்களை பிடிச்சு கொண்டு இருக்கும் வரைக்கும் நான் முழுமையா அன்புல மூழ்கி இருக்கே இயலாது. ஒன்றில் பாபா இல்லாட்டி உலகம். பாபா தானே பேலன்ஸ் பண்ணி வாழ சொல்றார், பேலன்ஸ் பண்ணித்தான் வாழ சொல்றார். எப்படி? அதுக்குள்ள இருந்து கொண்டு பாபாவோட இருக்கும். முழுசா வெளியில வந்து துறவியாகும் பாபா சொல்லையில, அதுக்குள்ள இருந்து கொண்டு பாபாவோட இருங்கோ. பாபாவை மட்டும் மனசுல வச்சிருங்க, பாபாண்ட சொல்லு மட்டும் கேளுங்க என்று சொல்றார். அதுதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அது எப்படி? அதுக்கு என்ன சொல்றார் பாபா? எனக்கு என்னல அன்பு இருந்தா, இப்போ ஒரு பிள்ளை கூடி சாதாரணமா பாருங்க, யாராவது ஒரு ஆளை உயிரா விரும்பிட்டுதா இருந்தா உலகத்தையே தூக்கி போட்டுட்டு அந்த ஆளோட போயிருதுல்ல. நடக்குதுதானே இப்படி சம்பவங்கள். அப்படி இல்லாட்டி சில இடங்கள்ல 2 பேரும் சேர்ந்து தற்கொலையே செய்திருவீங்க. வாழ்ந்தா உண்டாத்தான் வாழுவோம், இல்லை இந்த உலகம் எங்களை வாழ விடாட்டி 2 பேருமே இந்த உலகத்துல நாங்க வேற வேறையா இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. லௌகீகத்துல நடக்குது தானே, இப்படி தாராளமா நடக்குது தானே. என்னத்தால அப்படி அவை ஒரு முடிவெடுக்கணும்? என்னத்தால அவையால் அப்படி செய்ய முடியுது? அன்பின் சக்தி. அதான் பாபா காதலர்களை உதாரணம் காட்டுவார். முரளியில காதலர்களை உதாரணம் காட்டுவார்ல, தூய்மையான அன்பு. அவை உடல் இன்பத்துக்காக இல்ல, அந்த உணர்வு தூர தூர இருந்தாலும் எங்கெங்கேயோ இருந்தாலும் ஒருத்தரையே ஒருத்தர் மனசுல நினைச்சு கொண்டிருப்பினார். என்ன வேலையை கைகால் செய்து கொண்டிருந்தாலும் அவைகளுக்கு ஒருத்தர் நினைவுகள் தான் மனசுல ஓடிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லி காதலர்கள் எல்லாம் உதாரணம் காட்டி என்னென்ன மாதிரி எல்லாம் சொல்லலாமோ சொல்லி காட்டி எங்களுக்கு பாபா விளங்கப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்படி நீங்க என்னோட இருக்கணும் என்று சொல்லுவார். அப்ப பிள்ளைகளுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? சில விஷயங்கள் அன்புல மூழ்கி இருக்குதேல, காலை நினைச்சு போட்டு வெளியில வரீங்க, அல்லது ஒரு கொஞ்ச நேரம் மூழ்கி இருக்கிற பிறகு வெளியில ஓடி வாரது, இப்படி இருக்கிறார். இவர்களுக்கு அன்பில் மூழ்கி இருப்பதன் ஆனந்தம் புரிவதில்லை என்று சிவபாபா சொல்றார். அந்த அன்புல மூழ்கி இருக்கைக்குள்ள இருக்கிற ஆனந்தம் இவைக்கு விளங்கி இல்லையா பிள்ளைகளுக்கு? பிரம்மா பாபா எப்போதுமே இந்த அன்பு கடலில் மூழ்கியே இருந்தார். அவரை பார்த்தா பைத்தியக்காரன் எல்லாம் நிறைய பேர் சொல்லிச்சு, இவன் ஒரு பைத்தியக்காரன் ஆயிட்டான் சொல்லிச்சு பிரம்மா பாபாவை பார்த்து. பாபா ரூம் எல்லாம் பூட்டி போட்டு எண்ணல் எல்லாம் பூட்டிட்டு நின்று உள்ளுக்குள்ள நான் ஸ்ரீ கிருஷ்ணனா போறேன், நான் ஸ்ரீ கிருஷ்ணனா போறேன்னு சொல்லி அப்படி ஒரு குதூகலிப்பாரா, சந்தோஷப்படுவாரா. இதை பார்க்கிறவே வெளியில என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் ஆளுக்கு அப்செட் ஆகி போட்டுது அப்படித்தானே சொல்லுவீங்க. பிரம்ம பாபா அன்புல மூழ்கியே இருந்தாரா. இப்போது பாபா குழந்தைகளிடம் எதிர்பார்ப்பது பாபாவின் அன்பிருந்தால், இப்ப நாங்க நிறைய பேர் சொல்லுவோம், எனக்கு பாபால அன்பு இருக்கு, பாபால அன்பு இருக்கு, பாபால அன்பு இல்லாமலாம் நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன், இப்படி எல்லாம் செய்கிறேன் அதெல்லாம் நாங்க சொல்லுவோம். வெளிப்படையா நிறைய விஷயங்களை நாங்க சரிப்படுத்தி இருப்போம், பாபான கோட்பாடுகளுக்குள்ள கொண்டு வந்திருப்போம். அதை இனி நாங்க செத்தாலும் தாண்டி வெளியில போக மாட்டோம். ஆனா உள்ளுக்குள்ள இந்த மனசு, இந்த சன்ஸ்காரங்கள், இந்த புத்தி, எனக்குள்ள இருக்கிற பழைய வழிமுறைகள் செயல்முறைகள், இதுகளை எல்லாம் நான் பாபாண்ட வழிக்கு கொண்டு வந்துட்டேனா நான் என்ன செக் பண்ணி பார்க்கணும்.
இப்ப பாபால அன்பு இருக்கு என்று சொன்னா பாபா குழந்தைகள்கிட்ட எதிர்பார்க்கிறது அவருக்கு சமனாக வந்து காட்டுங்கள். ஒன்று சிவபாபாக்கு நான் சமனா வரணும், அடுத்தது பிரம்மா பாபாக்கும் நான் சமனா வரணும். இப்ப உங்களுக்கு பாபால அன்பு இருக்குன்னா அவருக்கு சமனாக வந்து காட்டுங்கள் சொல்லி சொல்ற. எண்ணங்களில் சக்திசாலியாக இருங்கள். இப்ப பாபாவுக்கு சமனா இருக்கிறேன்னு சொன்னா எண்ணங்கள்ல சக்திசாலியாக இருங்கள். எண்ணங்கள் சக்திசாலியா இருக்கணும். எங்களோட எண்ணங்கள் பாபா சொல்ற மாதிரி ஒரு காந்தம் போல இருக்கணும். ஆத்மாக்களை கவரக்கூடிய மாதிரி இருக்கணும், ஈர்க்கக்கூடிய மாதிரி இருக்க வேணும். ஆத்மாக்களுக்கு தேவையானதுகள் எல்லாத்தையும் என் மூலமா பாபா அவைகளுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்படின்றதான் இந்த மனம் சக்திசாலியா இருக்குது, எண்ணங்கள் சக்திசாலியா இருக்குது என்று சொல்லலாம். அப்படி இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா எண்ணங்களுக்கு, அதாவது அவசியமற்ற எண்ணங்களுக்கு நிறைவு விழா கொண்டாடுங்கள். தேவையில்லாத எண்ணங்களை நான் மனசுல யோசிக்க கூடாது. வீணான எண்ணங்கள், அனாவசியமான எண்ணங்கள் என்றா இப்ப மற்றவைகளை பற்றின எண்ணங்களா இருக்கும், எந்த கடந்த கால வாழ்க்கை பற்றின எண்ணங்களா இருக்கும், நடக்காத விஷயங்களை இது இப்படித்தானே நடக்க வேணும் என்று நான் நினைக்கிற எண்ணங்களா இருக்கும். எந்த கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், என்னால ஒன்றுமே செய்ய முடியாத மாதிரியான விஷயங்கள், இப்படி நிறைய நிறைய இருக்கு. இப்படி அவசியமற்ற எண்ணங்களுக்கு நிறைவு விழா கொண்டாடுங்கள். அதை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் நீங்கள் எப்படி உலக ஆத்மாக்களுக்கு சக்தியை கொடுப்பீர்கள்? அப்ப இந்த ஸ்திதி நல்லா இல்லாமல் நான் மற்றவைகளுக்கு ஏதோ ஒன்று மனசால தானம் செய்யறேன்ன்றது சாத்தியமே இல்லை. இதை நான் தெளிவா விளங்கி கொள்ளணும். இந்த மனசு முழுக்க முழுக்க பாபாவுக்கு சமனா இல்லாட்டி, இப்ப பாபா இந்த இதை தானம் செய்யுங்கள், அதை தானம் செய்யுங்கள், அதை கொடுங்கள், இதை கொடுங்கள் இது சொல்றதே என்னத்துக்காக? உங்களோட மனசை நல்லா ஆக்குங்க, உங்களோட மனசை நல்லா ஆக்குங்க என்று சொல்றதுதான். இப்ப பாபா என்ன செய்யறாருண்டா எங்களுக்கு என்னென்று தானம் செய்யறாரு? எல்லாத்தையும் நல்லதை சொல்லி சொல்லி சொல்லித்தான் எங்களை நல்லவர்களா பாபா ஆக்குறார். அவ்வியக்த முரளிகள்ல, சக்கார் முரளிகள்ல இந்த உலகம் நாங்கள் எல்லாருமே எவ்வளவு குறைபாடோட இருக்கிறார், எவ்வளவு பலவீனங்களோட இருக்கிறார். ஆனா பாபா எங்களை பார்த்து கதை கேட்கல. எப்படி கதைக்கிறார்? இனிமையான குழந்தைகளே, மகாவீர் குழந்தைகளே, என் உதவிக்கரங்களே, கொடையாளிகளே, உங்களைத்தான் பார்த்து இந்த பக்தர்கள் எல்லாரும் என்னென்னோ எல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம், அப்படி இப்படி என்று சொல்லி ரொம்ப உயர்வா இல்லை உங்களை பாபா பாக்குறாரு. இதுதான் தானம் கொடுக்கிறது, நல்ல உணர்வுகளை தானம் கொடுக்கிறது. எப்பவுமே பாபா எங்களை உயர்ந்த பார்வையில தான் தன் கண்ணில வச்சிருப்பார். அப்ப அப்படி நானும் அவசியமற்ற எண்ணங்களுக்கு ஒரு நிறைவு விழாவை கொண்டாடி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாதான் உலக ஆத்மாக்கள் எல்லாரையும் நல்ல கண்ணோட என்னால பார்க்கலும், மேன்மையான கண்களோட பார்க்கலும், உயர்ந்த கண்களோட பார்க்கலும். நான் பார்க்கிற பார்வைதான் அவைகளுக்கு அந்த சக்தியை கொடுக்கும். அவைகளை பற்றி எனக்கு மனசுல இருக்கிற எண்ணங்கள் தான் அவைகளுக்கு சக்தியை கொடுக்கும். ஆத்மாக்கள் எல்லோரும் சக்திகளில் பிச்சைக்காரர்கள் ஆகிவிட்டார்கள். இன்றைக்கு ஆத்மாக்களுக்கு நிறைய விஷயங்கள் இயலாமல் 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 இருக்குது. இப்படி இருக்கணும்னு ஆசைப்படினும் ஆனா இருக்க முடியல, இப்படி செய்யணும்னு ஆசைப்படினும் ஆனா செய்ய முடியல. அதாலதானே நிறைய பேர் என்ன சொல்லுவினோம், நீங்க வாழ்ற வாழ்க்கை சரியான நல்ல வாழ்க்கை, நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அருமையான விஷயங்கள், ஆனா பிராக்டிக்கலா சரியான கஷ்டம். சொல்ற வேலையில அந்த நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க நல்லா இருக்குது, செய்யறது தானே பெரிய கஷ்டமா இருக்கு. சொல்லினம் தானே கஷ்டமா இருக்கு. ஏன்னு சொன்னா அங்க எனர்ஜி இல்லை. நல்லது இந்த விளங்குது. இப்ப சில வழியில நீங்க பாருங்க, நான் இந்த எக்ஸசைஸ் செய்ய போறேன், அந்த எக்ஸசைஸ் செய்ய போறேன், இனிமே இப்படி டயட் இருக்க போறேன், அப்படி டயட் இருக்க போறேன்னு காண்ற சாமான எல்லாம் வாங்கி கொண்டு வைப்போம்.
ஆனா அதை இடைவிடாமல் தொடர்ச்சியா செய்யணும். அந்த தொடர்ந்தேர்ச்சியா செய்யறதுக்கு நிறைய ஆசைகளை விட வேணும். கொஞ்சம் நேரத்துக்கு எழும்போணும். சாப்பாட்டு வழிமுறைகள்ல மாற்றத்தை கொண்டு வர வேணும். சில சில விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அத அந்த ரெகுலேஷன்ஸ்ல என்ன சொல்லி இருக்கோ அந்த மாதிரி செய்யணும். பிறகு அப்படி இருக்குத்தானே. அப்ப நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் செய்ய வேணும், நிறைய தியாகங்கள் செய்ய வேணும், நிறைய அர்ப்பணங்கள் இருக்கணும். அப்பதான் அந்த வழிமுறையை நான் கடைப்பிடிக்கல. அப்படி செய்கிறார்கள் அதுக்குரிய பலனை பெறுவினா. இப்ப அதை செய்ய இயலாமல் எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறது, நிறைய நிறைய விஷயங்களை படிப்போம். எப்படி டயட் பண்றது, எப்படி வெயிட்டை லூஸ் பண்றது, எப்படி ஹெல்தியா இருக்கிறது, நிறைய விஷயங்களை படிப்போம், கேட்போம், சேர்த்து சேர்த்து வைப்போம், டவுன்லோட் பண்ணி பண்ணி வைப்போம். ஆனா ஒன்றும் செய்ய மாட்டோம். எல்லாரும் இல்ல, அப்படி சில பேர் இருக்கிறோம் தானே. அப்ப அது ஏன் அது என்று சொன்னா அங்க சக்தி இல்லை செய்யறதுக்கு. ஏன்னா எங்களை கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வாரதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாம இருக்கு. ஏன்னா மாற்றம் ஒன்றை கொண்டு வர்றதுக்கு நிறைய பவர் வேணும், சக்தி வேணும். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரணும். எனக்கு வசதியானது, எனக்கு பழக்கப்பட்டது, எனக்கு விருப்பமானது, எனக்கு ஓகே ஆனது, இதுகளை விட்டு நான் வெளியில வர்றதுக்கு இந்த கோபி பெண் வந்தாதான் நீங்க வந்த நேரம் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உண்டு. பொதுவா போன இடங்கள் எல்லாமே அதை செய்தா. என்னன்னு சொன்னா, எல்லாரும் நாங்க கிளாஸ்ல இருப்போம் தானே, உங்களுக்கும் அப்படி செய்தா தெரியாது. கிளாஸ்ல இருந்த கைக்கு ஒருக்கா சொன்னா எல்லாரும் ஒருக்கா விளம்பி கிளாஸுக்கு பின்னால அல்ல வெளியில அப்படி சைடுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வாங்கும் சொன்னா. எல்லாரும் இப்படி வெளியில போய் கொஞ்ச நேரம் அப்படி இப்படி நின்று நடந்துட்டு திருப்பி எல்லாரும் வந்துச்சுன்னா திரும்பி வாங்கோன்னு தானே சொன்னவ. வந்து எல்லாரும் அவையவே இருந்த கதிரையிலேயே போயிருக்கிறார். இப்ப அவ சொன்னா, நான் உங்களை திரும்பி வந்து நீங்க இருந்த கதிரையிலேயே இருங்கோன்னு சொல்ல இல்லையே, மாறி மாறியும் இருந்திருக்கலாம் தானே. நான் எழும்பி போன கதிரையை விட்டு திரும்பி வந்து வேறொரு கதிரையில நான் இருந்திருக்கலாம் தானே. இப்ப என்னட்ட சில பேர் வந்து நான் பேக் அதுலதான் வச்சுட்டு போனான்னு சொல்லுவீனம் ரீசன். சரி, பேக் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கொள்ளுவோமே. இப்ப திரும்பி வாங்கோண்டா வந்து நாங்க இருந்த கதிரையில சிலவள் இப்படி 5 கதிரை போட்டிருக்கேன்டா, அந்த முன்னுக்கு இருக்கிற 2 பேரை தாண்டி 3வது கதிரையில தான் நான் இருந்தேனான்டா, அந்த 3வது கதிரையில தான் நான் வந்து இருப்பேன். இப்படி ஒரு பழக்கம் இருக்கு தானே எங்களுக்கு. அப்ப அவ என்ன சொன்னாண்டா, ஒரு கொஞ்ச நேரம் நீங்க இருந்தோனையே அந்த கதிரையை உங்களோட கதிரையா ஆக்கிட்டீங்க. அப்ப ஏன் அந்த கதிரையில போய் இருந்த நீங்கன்னு கேட்டா, அதானே எந்த கதிரை. இப்படித்தானே சொல்றோம் நாங்க. எந்த கதிரையில நான் வந்து இருக்கிறேன். யார் சொன்னது அது உங்களோட கதிரைன்னு? ஒரு கொஞ்ச நேரம் இருந்தோனையே அதனால எந்த கதிரை, எந்த கதிரை, எந்த இடம், எந்த பேனை, எந்த கொப்பி, இப்படித்தானே. இதான் ஒரு ஹோட்டல்ல வந்து ஒரு 2 பேர் பக்கத்து மேசை ஒரே சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டினா அவைக்கே தெரியாது. அப்ப 2 பேரும் என்னமோ கை கழுவவோ ஏதோ விளம்பி போயினா வச்சுக்கொள்ளுவோமே. விளம்பி போயிட்டு திரும்பி வரைக்க மாறி இருந்துட்டினா. இல்ல, ஒரு ஆள் தான் மாறி இருந்தவர். இப்ப மற்றவர் பார்த்துட்டு சரி என்று மற்ற டேபிள்ல அவர் இருந்து சாப்பிட்டுட்டு இவர் ஏதோ அந்த முதலாவது டேபிள் கிட்ட வந்து என்னமோ எடுக்க தனிவர் பார்த்த, ஐயோ நான் அவர்கிட்ட பிளேட் அவர் ஆர்டர் பண்ணின மேசையில இருந்து அவர்கிட்ட இதுல நான் சாப்பிட்டுட்டேனே என்று சொல்லி அவர் பார்க்கிறாரா. அப்ப முதலாவது ஆள் என்ன செய்தார், இவர் மாறி இருந்துட்டாருன்னு தெரியும். அவர் பேசாம மற்ற பிளேட்ல இருந்தத ஒரே சாப்பாடு தானே சாப்பிட்டு போயிட்டார். ஆனா டேபிள் தச்செல்லாம் மாறுபட்டது. எல்லாரும் இப்படி செய்ய மாட்டோமல்லோ. என்ன செய்வோம், வந்து எக்ஸ்கியூஸ் மீ நீங்க டேபிள் மாறி இருந்துட்டீங்க சொல்லி மாத்தி அந்த ஆள் எழுப்பி போட்டுதான்
அடுத்த வேலை பார்ப்போம். ஏன்னா அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அதை எண்டே ஆக்கிடுறது. இந்த ஃபீலிங்குக்குள்ள நான் போயிடுறது. அப்படியே பார்த்துட்டு சரி ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்றது இவ்வளவு தூரம் செய்வோம்னு தெரியாது. அது ஒரு டீப் ரூட்டட் சன்ஸ்காரா போயிட்டு எங்களுக்குள்ள. அது எந்த மாதிரி அந்த எண்ணத்துக்குள்ள நாங்க போயிட்டோம். அப்ப எந்த இடத்துல இன்னொரு ஆள் இருந்தோன்னு எந்த இடம் சொல்லிடுவோம். அதை இப்ப அது காரணம் என்னன்னு சொன்னா டிபெண்டன்சி. எதை நான் யூஸ் பண்றேனோ எங்க நான் இருக்கிறேனோ அதை எனக்கு எந்தேண்டு நினைச்சோன்னு தான் எனக்கு அங்கே ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு. தானே அது அதான் எனக்குன்னு ஒன்று மில்லன்னு ஒரு ஏக்கத்துல சொல்லுவினமே, ஒரு கவலையில சொல்லுவினமே. ஏன்னா எனக்குன்னு ஒன்று இருந்தா தான் எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட் மாதிரி. அதனாலதான் இப்ப பாபா சொல்றாரு என்னண்டா, எனக்கு இருக்குது எல்லாத்துல இருந்து மனசை டிட்டாச்ட் ஆக்குங்க. எதிலையும் உரிமை பாராட்டாதீங்க. பாபா மட்டும் எந்தேண்டு நினையுங்க. மேரா பாபா சொல்லுவாரு பாபா, பாபாவை மட்டும் எந்தேண்டு நினையுங்க. இந்த பொருட்களோடயே எங்களுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் பாவிச்சோன ஒரு கதிரையோட எங்களுக்கு இவ்வளவு அட்டாச்மெண்ட் வருதுண்டா, கூட வாழ்ற மனுஷரோட எங்களுக்கு இவ்வளவு அட்டாச்மெண்ட் இருக்கு. அவையில இருந்து இந்த மனசை கொஞ்சம் வெளியில எடுத்து இதெல்லாம் இல்ல என்றதை நான் உறுதிப்படுத்துறதுக்கு எனக்கு எவ்வளவு எஃபர்ட் போட வேண்டி இருக்கு. இந்த சக்தி எல்லாம் உலகத்துல ஆத்மாக்களுக்கு இல்லாமல் இருக்குது. அதாலதான் அதை விட்டு பிரிஞ்சு போக ஒரு ஆத்மா உடம்ப விட்டு பிரிஞ்சு போகுதுன்னு சொன்னா விடுறோமா? விடமாட்டோம். இல்லோ போ வேண்டாம். பிரம்ம பாபாவும் சரீரத்தை விட்டு போக போனா பிறகு பிள்ளைகள் எல்லாம் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிருக்கலாமே, ஏன் பாபா சொல்லிட்டு போகல, இப்படி நிறைய கேள்விகள். உடம்புல இருந்து போகுதுன்னு சொன்னாலே சந்தோஷமா வழி அனுப்ப மாட்டோம். சக்தி இல்லை. அவ்வளவுக்கு ஆத்மாக்கள் சக்திக்கு பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கணுமா. இண்டிபெண்டனா நாங்க இல்ல, சரியான டிபெண்டனா இருக்கிற நிறைய விஷயங்கள்ல. முக்தி அருள்பவரின் குழந்தைகளே, உலக ஆத்மாக்களுக்கு சந்தோஷம் நிம்மதியை வழங்குங்கள். பாபா அவங்களை பார்த்து என்ன சொல்றார்? முக்தி அருள்பவரின் குழந்தைகளே என்றா நீங்கள் மாஸ்டர் முக்தி தாத்தாக்கள் என்று சொல்றார் பாபா. நாங்களே கடும் சிறையில பிடிபட்டு போய் கிடக்கிறோம். எங்களை பார்த்து பாபா என்ன சொல்றார்? எல்லாற்ற கூட்டையும் திறந்து விட அந்த திறப்பை உன்னட்ட தான் தந்திருக்கிறேன்றார். நானே பெரிய பெரிய ஆமை பூட்டு போட்ட பல கூண்டுகளுக்குள்ள இருக்கிறேன். பெரிய கூண்டு, அதுக்குள்ள ஒரு கூண்டு, அதுக்குள்ள ஒரு கூண்டு, அதுக்குள்ள ஒரு கூண்டு, அதுக்குள்ள ஒரு கூண்டு, நிறைய கூட்டுக்குள்ள நான் இருக்கிறேன். ஒவ்வொரு கூடா திறந்து திறந்து திறந்துதான் நான் வெளியில வரணும். நான் வெளியில வந்துட்டு நீ அவேந்த கூட எல்லாத்தையும் திறந்து விடணும். இதுதானே பாபா எங்களுக்கு சொல்றார். அப்ப பாபா சொல்றார், முக்தி அருள்பவரின் குழந்தைகளே, உலக ஆத்மாக்களுக்கு சந்தோஷம் நிம்மதியை வழங்குங்கள். அப்படி என்றால் உங்கள் சிறு சிறு பிரச்சனைகள் முரண்பாடுகளில் இருந்து முதலில் நீங்கள் விடுபடுங்கள். இதுதான் தந்தை பிரம்மாவை பின்பற்றுவதாகும். பிரம்ம பாபாவை பின்பற்ற என்று சொன்னா, பிரம்ம பாபா என்ன சாப்பிட்டாரோ அதை சாப்பிடுறது, பிரம்ம பாபா இப்படி வேட்டி கட்டினாரோ அந்த மாதிரி நானும் வேட்டியை கட்டுறது, பிரம்ம பாபா இப்படி ஒரு குடிசையில இருந்தாரோ நானும் அப்படி ஒரு குடிசையில இருக்கிறது. பௌதிகமான மாற்றங்கள் நிறைய நாங்க ஃபாலோ பண்றது ஈஸி, அப்படி செய்வோம். அது கிட்டத்தட்ட ஒரு நடிப்பு மாதிரி தான். ஆனா உள்ளுக்குள்ள போய் பிரம்ம பாபா எப்படி தன்னை இந்த உலக ரீதியா தனக்கு இருந்த பெயர் அடையாளத்தையே அழிச்சார் பாபா. முதலாவது தானே செய்தார். பெரிய பெயர் போன பக்தன், நல்ல குருமார்களுக்கெல்லாம் கீழ்ப்படிவான ஒரு சிஷ்யன், ரொம்ப மரியாதை கொடுத்தவர், பெரிய கோடீஸ்வரன், பணக்காரன், சமூகத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருந்தவர். அடுத்த அடையாளத்தையே அழிச்சார் பாபா முதலாவது. ஏனண்டா அது எல்லாத்துக்கும் சிவபாபா கொடுத்த பேர் என்ன? சரீர உணர்வு. சரீர உணர்வு.
முதல்ல நான் ஆத்ம உணர்வுக்கு வரணும், பிறகுதான் ஆத்மாவை நான் அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு ஆயத்தப்படுத்தலாம். இப்ப பிரம்மா பாபா என்ன செய்தார்? தன்னை சின்ன சின்ன பிரச்சனைகள் முரண்பாடுகள் இருந்து முதல்ல வெளியில வந்து தன்னை விடுவிச்சார். அதான் அந்த சிவர்ல எல்லாம் பட்டம் பட்டமா கீறி 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 நான் ஆத்மா நான் ஆத்மா. அடுத்து சின்ன சின்ன பிரச்சனை என்ன? முதலாவது தன்னை இந்த சரீரம் என்ற உணர்வுல இருந்து வெளியில கொண்டு வாரது. தான் இன்னார் வந்து தன்னை அடையாளத்திலிருந்து தன்னை வெளியில கொண்டு வாரது. ஒவ்வொரு நாளும் இரவுல இந்த கோட்ஸ் எல்லாம் செய்வாராமல்லோ, என்ன கண்மூக்கு வாயை கூப்பிட்டு தன் மனம் புத்தி சம்ஸ்காரத்தை கூப்பிட்டு வழக்கு வைப்பாரா, விசாரணை வைப்பாரா. என்ன விசாரணை? எல்லாரும் இன்னைக்கு முறையா நடந்தீங்களா, அல்லது பிழையான ஏதாவது உங்களோட ஆசைக்கு உங்களோட விருப்பத்துக்கு உங்களோட எண்ணத்துக்கு நீங்க போனீங்களா, செஞ்சீங்களா என்று கேட்பாராம். இதான் அவற்ற சின்ன சின்ன பிரச்சனைகள். இதுல இருந்து வெளியில வந்தா தானே நாங்க அடுத்தவையோட இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வருவோம். முதல்ல எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் நான் செட்டில் பண்ணல வேணும். பிரம்மா பாபாவுடன் குழந்தைகள் ஹார்ட் டு ஹார்ட் கன்வர்சேஷன் செய்த போது இனிமையான ஒரு கம்ப்ளைனையும் பாபாவுக்கு சொல்லிச்சினமா. என்ன கம்ப்ளைண்ட்? ஏன் பாபா எங்களிடம் விடைபெறாமல் சென்றீர்கள்? ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் தானே, பாபா நாளைக்கு இருக்க மாட்டேன். ஒரு வார்த்தை எனக்கு நீங்க சொல்லியிருக்கலாம் தானே. சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? அவ்வளோ அன்பும் பாபாவை திணறடிச்சிருக்கு, போகவே விட்டுருக்காது. அது ஒரு ஃபோர்ஸ் தானே, அந்த அன்பு. அதனாலதான் இந்த பிராமண குடும்பத்தோட என்னதான் அடிபட்டாலும் குத்துப்பட்டாலும் அந்த ஃபேமிலிக்குள்ள நான் இருக்கணும். அந்த ஃபேமிலியின் ஃபோர்ஸ், அந்த ஃபேமிலியின் ஒரு பிடி எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. என்ன நடந்தாலும் இந்த ஃபேமிலியை விட்டு நான் தள்ளி போகக்கூடாது, தூர போகக்கூடாது. பிடிக்காட்டியும் பரவாயில்ல, கதைக்காட்டியும் பரவாயில்ல, ஒருத்தர் முகத்தை பார்க்காட்டியும் பரவாயில்ல, அந்த குடும்பத்துக்கு நடுவுல போய் இருப்போம். அந்த குடும்பத்தை விட்டு அந்த வீட்டை விட்டு நான் வெளியில போகவே கூடாது. ஏன்னா அதுதான் இந்த பாதுகாப்பு அரண், இந்த கோட்டை எனக்கு. அதனால பாபா ஏன் சொல்லாம போனார் என்றது பிள்ளைகள ஒரு சின்ன முறைப்பாடா. சொல்லி இருந்தா விட்டிருக்க மாட்டேன். பாபா பதிலளித்தார். நாடகப்படி மகன் தந்தையை வெளிப்படுத்துவான் என்ற பாகம் நாடகத்தில் பிக்ஸ்ட். இனி மகன் தந்தையை வெளிப்படுத்தணும். யார் மகன்? நாங்க பிள்ளைகள். நாங்கள் இனி பாபா வெளிப்படுத்துவோம். ரோல் பிளே பண்ணப்பட வேண்டிய டைம் வந்துச்சுது. அந்த சீன் இப்ப மேடையில ஏற வேண்டிய நேரம். இப்ப மேடையில ஒவ்வொரு காட்சியா தான் நடந்து கொண்டு போகுது. இப்ப பிரம்ம பாபா ஒரு முதுகெலும்பா பக்கபலமா, பிரம்ம பாபா தான் தலைமையா. எல்லாருக்கும் தெரியும் பிரம்ம பாபா தான் இந்த ஓம் மண்டலி இந்த ஹெட் என்று தெரியும். அடுத்தது மம்மான்னு தெரியும். அப்ப இனி இவே 2 பேரும் இல்ல, இனி அவையில் வளர்த்து விட்ட பிள்ளைகள். இவையில் முன்னுக்கு நிக்கிற தருணம் வந்துச்சுது. அப்ப பாபா விடை பெறணும். அடுத்த சீன் வந்தா முதல் சீனுக்குரிய ஆக்கள் மாறத்தானே வேணும், போகணும் தானே. அந்த நேரம் வந்துச்சுது. இதற்கு பிரம்மா பாபா குழந்தைகளுக்கு முதுகெலும்பாக வேண்டி இருந்தது. பிள்ளைகளை முன்னால வச்சுட்டு பாபா பின்னுக்கு நிற்க வேண்டிய நேரம் வந்துச்சுது. இப்ப இரட்டை வெளிநாட்டவர்கள் இப்ப 69 பாபா ரிலீவ் பண்ணினார். 71 ஃபாரின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டுது. 71 தாதி ஜாங்கி, இப்படி தீதி நிர்மலா தீதி, ரமேஷ் பாய், பிறகு ஜெகதீஷ் பாய், ரத்தன் மோகினி தாதி, எல்லாரும் வெளிக்கிட்டவே வெளிநாட்டு சேவைகளுக்குன்னு சொல்லி. அப்ப வெளிநாட்டு பிள்ளைகளும் 71 72 வர தொடங்கிச்சின. அவே கேட்டுச்சு நம்ம இரட்டை வெளிநாட்டு பிள்ளைகள், பாபா ஒரு 2-3 வருஷம் இருந்திருந்தீங்கண்டா நாங்க உங்களை கண்டிருப்போம் தானே பாபா. ஒரு டபுள் ஃபாரின் பிள்ளையும் காணிலையோ பாபாவை. ஒரு 2 வருஷமாவது 2-3 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்க உங்களை கண்டாவது இருந்திருப்போம் தானே பாபா, சந்திச்சிருப்போம் தானே. இந்த பிள்ளைகள் சொல்லி நம்ம டபுள் ஃபாரினர்ஸும் இரட்டை வெளிநாட்டவர்கள் பாபா இன்னும் சில வருஷங்கள் இருந்திருந்தால் நாங்களும் பாபாவை சந்தித்திருப்போமே என்று கூறினார்கள். பாபா சொல்கிறார், இன்று எப்படி சக்தி நிறைந்த நாளோ, இந்த ஜனவரி 18 எப்படி ஒரு சக்தி வாய்ந்த நாளோ அவ்வாறே ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். ஒரு நாளும் கம்ப்ளைண்ட்ஸோட இருக்கக்கூடாது, மனக்குறைகளோட நான் இருக்கக்கூடாது. எப்படி இந்த நாள் சக்தி வாய்ந்த நாளோ, சக்திக்கு முன்னால ஒன்றுமே எஞ்சி இருக்க இயலாது, எல்லாம் பஸ்மமா போயிடும்.
அப்ப எந்த ஒரு குறை, பிரச்சனை, கேள்வி, மனஸ்தாபம் என்று ஒன்றும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் சக்தி நிறைந்த நாளாக இருக்க வேணும். எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது. இந்த பாபா மூச்சு காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் பாபா இருந்துட்டு போயிருக்கலாம் தானே, கொஞ்சம் பிந்தி போயிருக்கலாம் தானே கேட்க மூச்சு காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப நாங்க இதுக்கே பாபா மூச்சு காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்ப நாங்க இந்த நாடகத்துல எந்த ஒரு விஷயத்த பார்த்தும் இது இப்படி நடந்திருக்கலாம் தானே, இது அப்படி நடந்திருக்கலாம் தானே, இது இப்படி செய்திருக்கலாம் தானே, அப்படி செய்திருக்கலாம் தானே, இது இப்படித்தானே இருக்கணும், அது அப்படித்தானே இருக்கணும். இந்த பாடல் பாடுவதை நிறுத்த வேணும். என்னடா பாபான பாகத்திலேயே பாபா என்ன சொல்றார், ஒவ்வொரு நாளும் சக்தி வாய்ந்த நாளா இருக்கணும். லாஸ்ட் சோ ஃபாஸ்ட் என்பது நடைமுறை உதாரணத்தை வெளிப்படுத்துங்கள். வெளிநாட்டு பிள்ளைகள் லேட்டா வந்தாலும் ஃபாஸ்டா முன்னேறி கொண்டு போகினம் என்ற அந்த பாகத்தை வெளிப்படுத்துங்கள். എന്നിട്ട് பாபா இறுதியில 3 வார்த்தைகளை கூறி சென்றார். என்னென்ன வார்த்தைகள்? நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி என்ற 3 வார்த்தைகளை இறுதியில் பாபா கூறி சென்றார். எண்ணங்களிலே விகாரமற்றவர்களாகவும் நிர்விகாரியாகவும், வார்த்தைகளில் அகங்காரமற்றவர்களாகவும் நிரகங்காரியாகவும், செயல்களில் அசரீரமாகவும் நிராகாரியாகவும் இருங்கள் என்று பாபா சொல்லிட்டு போயிருக்கிறார். ஒரு நொடியில் சரீர உலகத்திலும் மறுநொடியில் அசரீரமாகவும் ஆகுங்கள். செயல்கள்ல அசரீரமாகிறது என்று சொன்னா, செயல்கள் செய்யறதுக்காக ஆத்மா நான் இந்த பூமியில இந்த சரீரத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், செயல்படுறேன். இப்ப ஆத்மா நான் இங்க வந்திருக்கிறேன், ஒரு கெஸ்ட், ஒரு விருந்தாளி. இந்த உலகத்துல சில சில கர்மங்களை ஆற்ற சொல்லி பாபா எனக்கு சொல்லி இருக்கிறார். பாபா என்ன கொண்டு செய்விக்கிறார். பாபாவுக்கு ஒத்துழைப்பா நான் இந்த பூமியில நின்று இந்த உடலால சில அலுவல்கள் செய்கிறேன் என்ற உணர்வோட செயல்களை செய்யறது. செயல் செய்து முடிஞ்சோன அதுக்கு பிறகு எனக்கு இந்த உலகத்துல ஒரு நிமிஷம் நிக்க தேவையில்லை. நான் அசரீர உலகத்துல பரமாத்மாவோட பரந்தாமத்துல நான் நிக்கிற மாதிரியான ஃபீல்ல நான் இருக்க வேணும். இன்ட்ரோவர்ட்டடா, அதான் சைலன்ஸ் பவர். அதுக்கு பிறகு நாங்க இருந்து கதைச்சு கொண்டு அதை இதை பார்த்து கொண்டு நாங்க ரோட்டால நடந்து போகலையே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அங்கால இங்கால பார்த்து கொண்டு நடக்கிறோமா, அல்ல டிரைவிங் செய்யல அங்கால இங்கால பார்த்து கொண்டு. வாகனங்களை பாக்குறது ஓகே, அந்த கண்ணாடியை பாக்குறது அதுக்காக நேரம் பார்த்து கொண்டு போய் எங்கேயாவது அடி வருது இல்லை. கண்ணாடியை பார்க்க வேண்டிய நேரத்துல கண்ணாடியை பார்ப்போம், அது மேல இருக்கிற கண்ணாடியை பார்க்க வேண்டிய நேரத்துல அதை பார்ப்போம். அப்படி பார்ப்போம், ஒப்சர்வ் பண்ணுவோமே தவிர வாய் பார்க்கிறேன்னு சொல்லுவோமே, சும்மா தேவையில்லா எல்லாத்தையும் பார்த்து கொண்டு அப்படி இப்படி என்று. சில நேரத்தில் சில பேர் சொல்லிடுவோம், இன்னும் கடிவாளம் போட்ட குதிரை மாதிரியே போய் கொண்டிருக்கிறீங்க, நான் உங்களை பார்த்துட்டு ஹார்ன் பண்ணினேன், நீங்க திரும்பி பார்க்கல, கை காட்டினேன் திரும்பி பார்க்கல, கூப்பிட்டேன் உங்களுக்கு கேட்கல. தேவையில்லை நமக்கு, என்னத்துக்கு இது தேவையான? வீட்டை போய் கால் பண்ணி வேணும் தானே, ரோட்லயே கண்டு உன கதைக்கணுமா? தேவையில்லை தானே. இன்ட்ரோவர்ட்டடா இருக்கலாம் தாராளமா. கலியுகத்துல முந்தி அப்படி இருந்திருப்போம். அதுக்காக கண்டாலும் காணாத மாதிரி போறே இல்லை. அப்படி இல்லை, இந்த கண்ணுக்கே தெரியாத மாதிரி நான் போவேன். அவ்வளவுக்கு இன்ட்ரோவர்ட்டடா ஃபோக்கஸ்டா. இப்படிதான் ஒரு சந்தர்ப்பத்துல மம்மா, இந்த கதை தெரியும் நினைக்கிறேன், ரமேஷ் பாய் மம்மா எல்லாரும் எங்கேயோ கார்ல பொம்பையில போய்கொண்டிருக்கணுமா. போய்கொண்டு கேட்கல, அங்க ஒரு கப்புல அந்த நியோன் பல்ப்ஸ், இந்த ரன்னிங் லைட்ஸ், அதுல இப்படி கப்புல ஒரு பியர் வந்து ஒரு கப்புக்குள்ள ஊத்துப்படும், அப்புறம் அப்படியே குடிக்கிற மாதிரி அது குறைஞ்சு கொண்டு போகும். பிறகு திருப்பி கப்புக்குள்ள பியர் ஊத்துப்படும், அப்புறம் அப்படியே குறைஞ்சு கொண்டு போகும். அப்படியே ரன்னிங் லைட்ஸ்ல செய்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்ப ரமேஷ் பாய் பார்த்துட்டு, மம்மா அந்த லைட்ஸ் பாத்தீங்களா மம்மா? ஏன்னா அதே மாதிரி நாங்க செய்யலாம். இந்த பாபான மியூசியம்ல எல்லாம் மதுபன்ல இருக்கல்ல, இந்த பரந்தாமத்துல இந்த ஆத்மாக்கள் இறங்கி வருவினம், பிறகு அந்த ஒவ்வொரு படிகளா இறங்கி வருவினம் ஒவ்வொரு யுகத்துல, பிறகு கீழே உலகம் அழியிற மாதிரி நடக்கும், அப்புறம் திருப்பி எல்லாம் ஏறி போவினம். அதெல்லாம் ரன்னிங் லைட்ஸ் தானே. இப்ப இப்படி இந்த மாதிரி நாங்க எக்ஸிபிஷன்ல செய்யலாம். மம்மா பாத்தீங்களா மம்மா அந்த லைட்ஸ் இருக்கு? மம்மா என்ன சொன்னாவா, பாபா சொல்லாத ஒன்றையும் மம்மா அந்த கண் பார்க்காது.
இப்ப மம்மாண்ட ஸ்லோகம் பாபா சொன்னார், மம்மா செய்தா. இதைத்தான் மம்மா சொல்லுவாவாம். பாபா சொன்னார், மம்மா செய்தா என்று சொல்லுவாரா. அது அடுத்தது கட்டளை இடுகிறவர் கட்டளை இடுகிறார், செய்கிறவர் செய்கிறார். செய்யறது இந்த சரீரத்தின் மூலமா ஆத்மா செய்யுது. ஹுக்குமே ஹுக்கும் சலா ரஹாஹேன்னு சொல்லுவீங்க, நம்ம அம்மா சொல்லுவா. கட்டளை இடுறவர் கட்டளை இடுறார், அவரே நடத்துறார், அவர் தான் இந்த வாகனத்தை ஓட்டுறார். அப்ப பாபா இந்த கலியுகத்துல தேவையில்லாத விஷயங்களை பார்க்க மாட்டாரு. அப்ப அப்படி இருக்கிறது தான் செயல்கள்ல நிராகாரியா இருக்கிறது, அசரீரமா இருக்கிறது. ஒரு நொடியில் சரீர உலகத்திலும் மறுநொடியில் அசரீரமாகவும் ஆகுங்கள். நாள் முழுவதிலும் இந்த நிலையை திரும்ப திரும்ப பயிற்சி செய்யுங்கள். தியானத்தில் இருக்கும் போது மட்டுமல்ல, தியானத்தில் இருக்க மட்டுமில்லை. இப்ப நான் அப்படி செய்து பார்க்கிறேன். நான் இங்க ஸ்கூட்டி தானே நாங்க ஓடுறது, ஸ்கூட்டி ஓடைக்குல அப்படி நேரம் பார்த்து கொண்டு போக நல்லா இருக்கு. உண்மையில அங்கால இங்கால பார்க்காம நிறைய பேர் சொல்லுவினா, ஹோன் அடிச்சேன் நீங்க திரும்பி பார்க்கல, கூப்பிட்டேன் திரும்பி பார்க்கல, கையை காட்டினேன் திரும்பி பார்க்கல என்று சொல்லுவினா. உண்மையாவே டிரைவிங் செய்து கொண்டு கேட்கல, நடந்து போகல அது வேற விஷயம், நடந்து போகலையும் தான் டிரைவிங் செய்து கொண்டு கேட்கல. அங்கால இங்கால ஒரு செகண்ட் கவனம் பிசகினாலே அது காணும் எங்களுக்கு. இதுவும் நடக்கலாம் தானே. அதனால அது எல்லாத்துக்கும் நல்லம் தானே. அல்லது உள்ளுக்குள்ள காருக்குள்ள கதைச்சு 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 கொண்டு போவாம், ஞானத்தை தான் கதைக்கிறோம்னு சொல்லிட்டு கதைச்சு கதைச்சு கொண்டு போவாம். தேவையில்லை தானே. சில 4-5 பேர் சேர்ந்து சென்டருக்கு தான் போய் கொண்டிருப்போம். பாபாண்ட கதை சேவைண்ட கதைன்னு கதைப்போம். தேவையே இல்லை. நிறைய சந்தர்ப்பங்கள்ல தேவையில்லை. மனதுக்குள்ளதானே பாபா மனன் சிந்தன் என்று சொல்லுவார், மனதுக்குள்ளதானே ஞானத்தை கடையை சொல்லி சொல்லுவார். அப்ப அப்படி செய்யலாம். அந்த நேரத்திலே நான் சைலன்ஸ் அப்சர்வ் பண்ணலாம், எனக்குள்ள டைரி எடுத்து பார்க்கலாம். அப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு நான் செயல்கள்ல அசரீரமா இருக்கிறேனோ அதுதான் பாப் சமான் ஆகிறது. இப்ப சரீர உலகத்தில் ஒரு நொடியிலும் அசரீரமாகவும் ஆகுங்கள். இந்த நிலைய தியானத்துல மட்டுமில்ல, திரும்ப திரும்ப பயிற்சி செய்யுங்கள். நாள் முழுவதும் என்ன செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் ஆத்மா நான் இந்த கர்மேந்திரியங்களால் செயல்களை ஆற்றுகிறேன் என்ற விழிப்புணர்வோடு செய்யுங்கள். அப்படி செய்யக்கல நிறைய கவனப்பேசகுகளை நாங்க தவிர்க்கக்கூடியதா இருக்கு. அதனால நிறைய விஷயங்களை நாங்க மறக்க மாட்டோம், ஞாபகம் இருக்கும். நிறைய விஷயங்கள் நினைவிருக்கும். நிறைய டைம் சேவ் பண்ணுவாம், குயிக்கா செய்வாம். அப்படி பல நன்மைகள், நிறைய வேலைகள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நாள் முழுவதும் என்ன செயல் செய்து கொண்டிருந்தாலும் ஆத்மா நான் இந்த கர்மேந்திரியங்களால் செயல்களை ஆற்றுகிறேன் என்ற விழிப்புணர்வோடு செய்யுங்கள். அசரீர நிலையில் செயல்களை செய்வது என்றால் கரண் கராவன்கார் என்ற விழிப்புணர்வில் செயல்படுதல். பாபாவுக்கு நாங்க கரண் கராவன்கார்ன்னு சொல்லுவோம். செய்பவரும் அவர்தான், செய்விப்பவரும் அவர்தான். இதுல கரண் கராவன்கார் என்று சொல்றது, நான் என்ன கரண் கராவன்கார் செய்கிறேன், செய்விக்கிறேன். ஆத்மா நான் செய்கிறேன், இந்த புலனங்கங்களை செய்விக்கிறேன், இந்த புலனங்கங்களை கொண்டு செய்விக்கிறேன். வாயை கொண்டு நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். இப்ப என்றதை நான் மறக்க கூடாது. நான் கதைக்கிறேன் இல்ல, நான் இந்த வாயால கதைக்கிறேன், இந்த கையால அசைவுகளை செய்கிறேன், மூக்கால சுவாசிச்சு கொண்டிருக்கிறேன். இந்த உடலை நான் இந்த கதிரையில இருத்தி வச்சு கொண்டு கண்ணால இந்த கேமராவை பார்த்து கொண்டு இருக்கிறேன். மனசால உங்களையெல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறேன், உங்களோட எல்லாம் கதைக்கிறேன் என்றதை மனசுல நினைச்சு கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி விழிப்புணர்வோட
இந்த விழிப்புணர்வோட நாங்க இருக்கிறனாங்களா எப்பவுமே? அதைத்தான் அகநோக்குல இருந்து கதைக்கிறேன்னு சொல்றது. எல்லாரையும் ஆத்மாவா பாருங்கோன்னு பாபா சொல்லுவாரே. இப்ப நான் உண்மையில இந்த கேமராவை தானே பார்த்து கதைச்சு கொண்டிருக்கிறேன். முன்னால ஒரு ஹால், அந்த ஹால்ல ஒருத்தருமே இல்ல. ஆனா இந்த மனசுல நான் உங்களை எல்லாம் பார்க்கிறேன். உங்களை எல்லாம் மனசுல நான் பார்த்து கொண்டு, மனசால பார்த்து கொண்டு, கண்ணால நான் இந்த கேமராவை பார்த்து கொண்டு கதைச்சு கொண்டு இருக்கிறேன். இதான் நவீன உலகத்துல டெக்னாலஜி, இந்த அதிசயம், விஞ்ஞானத்தின் அற்புதம். முன்னால ஆக்களே இல்லாம நிறைய பேரோட கதைச்சு கொண்டிருக்கிறேன். எப்படி அதிசயம்! அத மாதிரி போன் கதை கேட்கும் அப்படித்தானே. முன்னால ஆள் இல்ல, ஆனா நான் அந்த ஆளோட கதைச்சு கொண்டிருக்கிறேன். சூட்சமமா மனசுக்குள்ள நாங்க அந்த ஆளை வச்சு கொண்டுதானே கதைக்கிறேன். இதுதான் தியானம். இதுதான் செயல்ல அசரீர நிலை. இத பாபாவோட சம்பந்தப்படுத்துறது. பாபாவ மனசுக்குள்ள இப்ப போன்ல நான் ஒரு ஆளோட கதை கேட்க அந்த ஆளு மனசுக்குள்ள நான் இந்த ஆளோட தான் கதைக்கிறேன்றதை நினைச்சு கொண்டுதானே கதைச்சு கொண்டிருப்பேன் நான். இப்ப நான் உங்களை எல்லாரோடையும் கதைக்கிறேன்னு தானே கதைச்சு கொண்டிருக்கிறேன். அல்லது ஒரு சும்மா ரெக்கார்டிங்கா கூட இருக்கலாம் இது. ஆனா அப்படி ரெக்கார்டிங் இல்லை. இப்ப நிறைய பேர் கேட்டு கொண்டிருக்கிறீங்க. அப்ப நான் சும்மா கதைக்கல, உங்களை எல்லாரையும் மனசுல வச்சுக்கொண்டு உங்களோட கதைக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுவும் யாரோட கதைக்கிறேன்னு நினைக்கிறேன். அத மாதிரி நான் பாபாவோட மனசுக்குள்ள பாபாவோட நான் கதைக்கிறேன். வாயத்திறந்து கதைச்சிடக்கூடாது. பிறகு பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் பயந்துருவீங்க. மனசுக்குள்ள கதைக்கணும். மனசுக்குள்ள பாபாவோட கதைச்சு கொண்டு வேலையை பாக்குறது, வேலை பாக்குறது. அப்ப எனக்கு சில வேலை ஆக்கள் சுத்தவரை கதைக்கிற கதையே காதுல விழாது. என்ன யோசனையில வேலை செய்றீங்க? கேப்பினா யோசனையில தான் வேலை செய்யறேன். என்ன யோசனை? பாபாவை பற்றி கடுமையான யோசனை. பாபாவை மறக்கவே இல்லாம இருக்கு. பாபா தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு வேலை செய்யலாம் இருக்கு. ஒற்றே பாபாவை பற்றி தான் எனக்கு யோசனை. சொல்லலாம் தானே இப்படி. இல்லாட்டி நாங்க என்ன வீட்டு வேலையில பற்றி யோசிப்போம், அல்ல சென்டர்ல நடக்கிற ஏதாவது பற்றி யோசிப்போம், அல்ல யாராவது மனுஷரை பற்றி யோசிப்போம். இப்ப அதெல்லாத்தையும் தூக்கி வச்சு போட்டு பாபாவை பற்றி யோசிக்கிற ஒரே யோசனை. என்ன யோசனை? பாபாவை பற்றி யோசனை. சத்திய யுகம் வரணும், தாதிமார் எல்லாரும் போய் சேர்ந்துட்டினோம். இப்ப நாங்க தானே பொறுப்பு. எங்கட கையில பாபா எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறாரு. இப்ப நாங்க தானே இப்ப மிச்ச வேலையில முடிக்க வேண்டி கிடக்குது. இப்போ வளமையா பாருங்க, ஒரு பெரிய ப்ரோக்ராம் அது இதுல பெரியாக்கள் மெயினான அலுவலை எல்லாம் பார்த்துட்டு போயிடுவின. பிறகு இருந்த சின்ன சின்ன ஆக்கள் தான் மிச்ச வேலை வைண்டிங் அப் வேலையை செய்யணும். இப்ப அதான் நடக்குது உலக நாடக மேடையில. பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் இருந்து பெரிய பெரிய அலுவலை பார்த்துட்டு பெரிய சப்ஜெக்ட முடிச்சுட்டவே போயிடுச்சுங்க. இப்ப மிச்சம் இருக்கிற சின்ன ஆக்கள் தான் நாங்க. இப்ப நாங்க வைண்டிங் அப் செய்யறோம். என்ன வைண்டிங் அப்? மிச்சம் இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் கூட்டி துடைச்சு அதுகள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கிளீனிங் நடக்குது. ஃபைனல் கிளீனிங் இப்ப எங்கள்கிட்ட பாபா தந்துட்டு போயிருக்கிறார். அப்ப முதலாவது இந்த மனசை நான் கிளீனா வச்சுக்கணும். நான் கூட்டுற தும்பு தடியே சரியான ஊத்தியா இருக்குண்டா அதுண்ட ஊத்த காப்பெட்ல பட்டுரு. அதுண்ட ஊத்த நான் கிளீன் பண்ண வேண்டிய இடத்துல இன்னும் ஊத்திய என்னோட ஊத்தியால ஊத்த போகும்? போகாதுதானே. முதல்ல நான் எந்த மனசை நல்ல கிளீனா வச்சிருக்கணும். அதுக்குள்ள எந்த மனுஷரும் இருக்கக்கூடாது, எந்த விஷயங்களும் இருக்கக்கூடாது. அவ்வளோக்கு நான் என்ன துப்புரவா வச்சுக்கொண்டு நான் கிளீனா இருந்து கொண்டு நான் கிளீனான வேலை செய்கிறேன். இந்த கையால செய்கிறேன், இந்த மனசால செய்கிறேன், இந்த கண்ணால செய்கிறேன், இந்த வாயால கிளீனான வார்த்தைகளை பேசுறேன். ரெண்டா என்ன ஆரை பற்றியும் எந்த குறைநிறையும் நான் கதைக்க மாட்டேன். யாரையும் திருத்த போக மாட்டேன். இப்ப நாங்க நாடகத்திட்டையும் பாபாட்டையும் முழுக்க முழுக்க எல்லாரையும் திருத்துற பொறுப்பை கொடுத்துருவோம். சென்டர்லயே கொண்டு யாராவது முட்டைய பொறிச்சாலும் அதை நான் என்ன ஏன் என்று கேட்க போக கூடாது. அவ்வளவுக்கு ஃபைனல் கிளீனிங் நடக்குது. என்ன சுத்த வர என்ன நடந்தாலும் ஏன் என்று கேட்க போக கூடாது. என்னடா இப்ப ஃபைனல் கிளீனிங் நடக்குது. அப்ப யார் என்ன குப்பை போட்டாலும் யார் என்ன செய்தாலும் நான் கிளீனா இருக்கிறத மட்டும் நான் பார்த்து கொள்ளணும்.
சரியான சுயநலமா இருக்கணும். கடைசி நேரம் இப்ப எங்களுக்கு மம்மாவும் இல்ல, பாபாவும் இல்ல, தாதிமாரும் இல்ல, தீதிமாரும் ஒண்டொண்டா போய்கொண்டிருக்கணும். தீதிமார்ட்டே போய் பிரச்சனைகளை கதைச்சா அவைகளுக்கு கேட்டு விளங்குற அளவுக்கு அவங்க வயசு இல்லை இப்ப. அப்ப எங்கட கிளீனிங்கை யார் செய்யணும்? எங்கட கேள்விகளுக்கும் எங்கட பிரச்சனைகளுக்கும் யார் சொல்யூஷன்? நாங்க தானே. நான் கிளீனா வைஸ்லெஸ் இன்டெலெக்டோட இருந்தா தான் இந்த வயலஸ் பாபாவோட வேலை செய்யும். பாபாவும் நானும் ஒவ்வொரு பிகேயும் இந்த நேரத்துல உலக நாடமேடையில பாபாவும் நானும் என்ன சுத்தவரை நடக்கிற எதுக்குமே நான் திருத்துறதோ அட்வைஸ் பண்றதோ போக தேவையில்லை. வைண்டிங் அப் டைம். கடையை மூடுற நேரத்துல ஒருத்தர் ஓடி வந்து சாமான் கேட்டா நாங்க நாளைக்கு வாங்குவோம் அப்படித்தானே சொல்லுவோம். டைம் முடிஞ்சுது, எல்லாம் முடிஞ்சு சாமிக்கு தூபம் எல்லாம் காட்டி கடையை மூடுற நேரத்துல ஒருத்தர் ஓடிவாரு வந்து 5 கிலோ அரிசி வேணும்னு கேட்கிறார். நான் அந்த ப்ரொசீஜர் எல்லாம் செய்து கடையை மூடுற நிப்ப அவர் லேட்டா வந்ததுக்கு நானா பொறுப்பு? அவருக்கு தெரியல கடை மூடுற நேரம். அப்ப அவர்த்த மிஸ்டேக்குக்கு நான் எந்த நியமங்களை நியதிகளை தாண்டி போக இயலாது. நான் கடையை மூடுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருப்பேன். என்னது, சாமியெல்லாம் தொட்டு கும்பிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லி விளக்கெல்லாம் காட்டி என்னமோ சம்பிரதாயம் எல்லாம் செய்து கடையை ஷட் டவுன் பண்றேன். அந்த நேரத்துல ஒருத்தர் ஓடி வர்றேன்டா அதுக்கப்புறம் நான் பிசினஸ் செய்ய மாட்டேன். ஏனென்றா எந்த ப்ரொசீஜர் அது, அந்த ரூல்ஸை நான் மீற மாட்டேன். ஏன்னா அந்த ரூல்ஸ் தான் எனக்கு பாதுகாப்பு. அதால யார் லேட்டா வந்துச்சுன்னா அவைக்கு தெரியாது தானே, அவை லேட்டா வந்தா அவையெல்லாம் கற்றுக்கொள்ளுது. ஒவ்வொரு நாளும் முரளிய படியுங்க, ஒவ்வொரு நாளும் முரளிய கேளுங்க, மூத்தவர்கள வகுப்புகளை கேளுங்க, நீங்களா புரிஞ்சு கொள்ளுங்க. புரியலையா உங்களோட தலைவிதின்னு இருக்க முடியல. ஆட்ட தலைவிதியை நாங்க மாத்தேலுமா? எந்த தலைவிதியை யாரும் மாத்தேலுமா? எந்த சுயமாற்றத்தின் காலத்தையும் நேரத்தையும் யார் தீர்மானிச்சது? எவ்வளவு காலம் எனக்கு எடுக்கும் நான் என்ன மாத்துறதுன்றதை யார் தீர்மானிக்கிறது? எந்த சீனியர்ஸா தீர்மானிச்சது? அவையிலால தீர்மானிக்க இயலுமா? அப்படின்னு இவ்வளவு கிளாஸஸ் கேட்டிருப்போம், நாங்க மாறியல்ல இருக்கணும். அதை முடிவெடுத்தது நான் தான். நான் எப்ப மாற போறேன், நான் மாறுறதுக்கு இவ்வளவு காலம் எடுக்க போகுதுன்றதை முடிவெடுக்கிறது நான் தான். அது மாதிரிதான் ஒவ்வொருத்தரும். அப்படித்தானே? அப்ப நான் என்னுடைய செயல்கள்ல எப்படி இருக்கணும்? அசரீரமா இருக்கணும். நான் சரீர உணர்வுக்குள்ள வரவே கூடாது. இதான் பாபா எப்பயோ சொல்லிட்டு போனது. கடைசியா பாபா உணர்ந்து பிள்ளைகளுக்கு எசன்ஸா சொல்லிட்டு போயிட்டார். செயல்கள்ல அசரீரமா இருங்க, வார்த்தைகள்ல அகங்காரம் இருக்கக்கூடாது, எண்ணங்கள்ல விகாரம் இருக்கக்கூடாது. சுருக்கமா சொல்லிட்டு போயிட்டாருல்ல. எங்கட வேலை என்ன? பாப் சமான் ஆகிறன்னு சொன்னா இந்த மூண்டும் ஆகிறது தான் பாப் சமான் ஆகிறது. என்னை நான் அசரீரியான ஆத்மா என்று நினைக்கும் போது தந்தையும் அசரீரமானவர் என்று நினைக்க வேண்டும். நான் என்னில நான் போக்கஸ்டா இருந்தா தான் நான் என்ன அசரீரமானவர் என்று நினைச்சா என்னுடையது இந்த உலகத்துல இருக்கிறது பாபா ஒருவர், அவரும் அசரீரமானவர். அவர் இருக்கிற உலகமும் அசரீரமான உலகம். தந்தை கரவன்கார் செய்விப்பவர் என்று நினைப்பது போல நானும் எனக்கு கரவன்கார், நானும் என்னை இயக்குகிறேன் என்று நினைக்க வேண்டும். அப்போது செயல்களின் பந்தத்திலே நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். நான் என்னை இயக்குறேன், நான் ஆத்மா அமைதியா, அன்பா, சகிப்புத்தன்மையோட, இனிமையா, பணிவா, பொறுமையா, பொறுப்புணர்ச்சியோட நடந்து கொள்றேன் என்று என்னுடைய செயல் கர்மங்கள்ல இந்த குணாம்சங்கள்ல நான் அவதானமா இருந்தா செயல்கள பந்தங்களுக்குள்ள நாங்க சிக்கிப்பட மாட்டோம். அவை என்ன செய்யணும், இவே என்ன செய்யணும், அவையில எப்படி செய்யணும், இவையில எப்படி செய்யணும், இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்ன்றதுக்குள்ள நான் போக மாட்டேன். அப்படித்தானே? இப்ப இன்னொரு நிகழ்ச்சிக்கு எல்லாரும்
5 மணிக்கு வாங்கோ இந்த இடத்துல இருந்து போவோம்னு சொல்லிட்டு 4:45 என்ன விட்டுட்டு போயிட்டுனா எனக்கு சொல்லவும் இல்லை. நான் விழுந்தடிச்சு 5 மணிக்கு அந்த ஸ்பாட்டுக்கு வாரதுக்கு ஓடி வந்து கொண்டிருக்கிறேன். 4:45 மற்ற எல்லாரும் வந்துச்சுனோடனே என்ன குரூப்பே மறந்து போச்சு. இல்லாட்டி விட்டுட்டு போயிடுச்சினேன். போய்கொண்டுதான் வழியில ஞாபகம் வந்துச்சு, அச்சோ என்ன விட்டுட்டு போயிடுச்சினம் வந்து இப்ப திரும்பி வர மாட்டேன் சொல்லி நம்ம எடுத்து வெரி சாரி 4:45 எல்லாரும் வந்தோனும் உங்களை நாங்க மறந்தே போயிட்டோம். நீங்க ஒரு டாக்ஸியை ஹயர் பண்ணி வாரீங்களா, நாங்க அதுக்கு பே பண்றோம். இப்ப எனக்கு எப்படி இருக்கணும் மனசு? அல்லது எனக்கு பே பண்றோம்னு சொல்லல, நீங்க ஒரு டாக்ஸியை பிடிச்சோன்னு வாங்க கூட நினைக்காதீங்க, என்ன செய்யறது டிராமால பிக்ஸ்டு அப்படித்தானடா என்ன செய்யறது என்று சொல்லினேன். இப்ப இந்த மனசு எப்படி இருக்கணும்? என்னண்டு இருக்கணும்? நான் ஒரு புள்ளி, டிராமா ஒரு புள்ளி, சம்பவம் முடிஞ்சது, பிக்ஸ்டு. பிக்ஸ் தான், சம்பவம் முடிஞ்சது. இந்த நாள் இந்த நேரத்துல என்ன 5 மணிக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் 5 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு 4:45 காக்கல் வந்தோட வெஹிக்கிள் போயிடுச்சு. இந்த சம்பவம் டிராமால பிக்ஸ்டு. ஓ, இதுதான் டிராமால பிக்ஸ்டா? நான் நினைச்சேன் எல்லாரும் 5 மணிக்கு போறதான் பிக்ஸ்ட் டாக்குமெண்ட். அது பார்த்தா இன்றைக்கு எல்லாரும் 4:45 போறதான் பிக்ஸ்டு. அதை நான் தெரியாம தான் இருந்துட்டேன். ஆனா நான் 5 மணிக்கு இங்க சொன்ன மாதிரி நான் 5 மணிக்கு 5 நிமிஷத்துக்கு முதலே வந்துட்டேன். ஆனா 4:45 10-15 நிமிஷத்துக்கு முதல் வெஹிக்கிள் போயிட்டுது. ஓ, டிராமால இதான் பிக்ஸ்ட். அப்பாவே நீங்க டாக்ஸியை பிடிச்சுன்னு வாங்கன்னு சொல்லினாங்க. நானே போகணும் இனி இதுக்கு. எனக்கு நான் போக தேவையில்லை, என்ன தேவையில்லைன்னு நான் விட்டுட்டு போனவே. என்னிலே ஒரு அன்பு பாசம் இருந்திருந்தா என்ன நினைச்சிருப்பினன் தானே, என்ன மறந்துட்டினன் தானே. நானே நீ இதுக்கு போகணும், நான் விட்ட போறேன். போகைக்குள்ள அமைதியாவா போவான், டிட்டாச்சாவா போவான்? எவ்வளவு கொந்தளிச்சு புகையா போய் கொண்டிருக்குமே எங்களுக்குள்ளால. அது வீட்டை போன பிறகு இமேஜினேஷன்ல நிறைய சொல்லலாம். எப்படி இருக்கும் இந்த நேரத்துல? ஏற்றுக்கொள்ளும் சக்தி எங்க? அஷ்ட சக்திகள் எல்லாம் போயிட்டுது, ஆயுதங்கள் எல்லாம் எங்க விழுந்து போச்சு? அது இல்ல, எங்க போயிட்டுது ஆயுதம் எல்லாம்? ஏற்றுக்கொள்ளும் சக்தி, அன்புன்னு சொன்னா இப்ப அன்னைக்கு நாங்க ஒரு முரளி வாசிச்சோம். அதுல வந்து பிரிஜ்மோகன் பாய் சொல்றாரு அந்த சேர்னிங் கிளாஸ்ல, இப்ப சங்கம யுகத்துல சக்திகளா இருக்கிறதெல்லாம் சத்திய யுகத்துல அன்பு என்ற ஒரு தெய்வீக குணமாக மாறும். எனக்கு குடும்பத்துல அன்பு இருந்தா நான் என்ன செய்வேன், அட்லீஸ்ட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிச்சினவே. இல்லாட்டி நான் ஒரு அப்பாவி மாதிரி வந்துட்டோட, என்னடா 5 மணி ஆச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, ஒருத்தரும் இன்னுமே வரையிலையா? பங்க்சுவாலிட்டின்றது ஒருத்தருக்கும் இல்ல. நான் நிறைய என்ன பற்றி நினைச்சு கொண்டு மற்ற வேலை குறையா நினைச்சு கொண்டு நிப்பேன். அது பார்த்தா ஸ்டோரி வேறு, எல்லாரும் போயிட்டு. இந்த இடத்துல ஃபேமிலி எனக்கு கால் பண்ணி சொல்லுது, அல்லது பொறுப்பாளர் எனக்கு கால் பண்ணி சொல்றா, ஐயோ வெரி சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, திரும்பி வர முடியாது, டேர்ன் எடுக்க இயலாது, நீங்க ஒரு வெஹிக்கிளை பிடிச்சோன்னு வாங்கும், அல்லது ஏதோ வழியில வாங்கும். அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிச்சு நம்ம போயிட்டோம்ண்டு. அந்த ஒரு நல்ல குணம் இருக்குதானே அவைக்கு. அப்ப நான் இப்ப பேசாம அமைதியா போறேன். ஒன்றுமே இப்ப போனோடனே எல்லாரும் என்ன கண்டோனோ, ஐயோ வெரி சாரி வெரி சாரி, ஆளுக்கால் வந்து சொல்லினேன். நான் நல்ல கூலா இட்ஸ் ஓகே, என்ன இப்ப இப்படி நடக்கிறதானே சம்பவங்கள், நான் தான் கொஞ்சம் லேட்டா போயிட்டேன், நான் கொஞ்சம் வெள்ளன வந்திருக்கலாம், நான் இனி இருந்துட்டேன் பேசாம. கூலா கதை கேட்க எனக்கு எப்படி இருக்கும் மனசுக்கு? முதலாவது மனசுக்கு எனக்கு எப்படி இருக்கும்? சரியான நல்லா இருக்குமல்ல, சூதிங்கா இருக்குமல்ல. அங்க போனோனையும் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்? நல்லா இல்ல இருக்கும். அவையெல்லாம் சரியான கில்ட்டியா ஃபீல் பண்ணினேன். நான் இட்ஸ் ஓகே, இத்தனை பாபா சக்திகளை தானமாக வழங்குங்கள் என்று சொல்றேன். தியானத்துல என்னோட சக்தி கதிர்களை நான் பரப்பிக் கொண்டிருக்கிறேன், இதுவா தானம் பண்றது? எல்லாரும் கில்ட்டியா ஃபீல் பண்ணி கொண்டு நிக்க, நான் இட்ஸ் ஓகே, இப்ப என்ன நடந்து போச்சு, நான் வந்துட்டேன் தானே. நீங்க எல்லாரும் இவ்வளவு கன்சர்னா கதைக்கிற எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அதுக்காகத்தான் நான் செத்தாலும் இந்த குடும்பத்தை விட்டு வெளியில போறதே இல்லை, இதுக்காகத்தான் என்று நினைச்சு நல்ல உணர்வுகளோட அந்த இடத்துல நான் கதைப்பனா இருந்தா அதுதான் சக்திகளை தானமா கொடுக்கிறது. அவ்வளவு பேரும் கூல் டவுனா
சரியான இதா நான் போன உடனே எனக்கு காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, என்ன சாப்பிடுறீங்க, வாங்கோ இருங்கோ, இங்க உங்களுக்கு தான் இந்த சீட்டை பிடிச்சு வச்சிருக்கிறேன். எவ்வளவு உபசாரம் நடக்கும். ஓ எல்லாம் செய்து போட்டு நடிப்பு, இப்படியும் நினைக்கலாம். அவையின் உபசாரங்களையும் அவையின் உணர்வு மாற்றங்களையும் எந்த காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி அவை நடந்து கொள்றதுகளையும் இதயபூர்வமா ஏற்றுக்கொள்றதும் செய்யலாம். இதுதான் சக்திகளை தானம் வழங்குறேன்னு சொல்றது. இப்ப நான் என்ன மனநிலையில் இருக்க போறேன் என்றது என்ன பொறுத்தது. கரண் கராவன் ஹார் என்ற விழிப்புணர்வில் செயல்படுதல். என்னை நான் அசரீரமான ஆத்மா என்றும் பாபாவையும் அசரீரமானவர் என்றும் நான் நினைக்க வேணும். அப்ப நான் செயல்கள பந்தத்துக்குள்ள சிக்கப்பட மாட்டேன். இந்த சூழ்நிலைகள் தான் என்ன ஞானத்தை தாரணை செய்யறதுக்கு உதவியா ஒத்தாசையா இருக்கிறது. இப்ப நான் என்ன செக் பண்ணி பார்க்க வேணும். கரண் கராவன்ஹார் ஆத்மாவாகி செயல்களை செய்கிறேனா. பாபா சொல்றார் சலோ ஸ்டார்ட் என்றார். இன்னத்த அனைவருக்கும் முக்தியை வழங்கும் மெஷினரியை தீவிரப்படுத்துங்கள் என்றார். அப்ப நானே பந்தனத்துக்குள்ள வாழக்கூடாது, நானே செயல்கள தாக்கங்களுக்குள்ள வாழக்கூடாது, சம்பவங்கள தாக்கங்களுக்குள்ள நான் போகவே கூடாது. என்ன நான் தான் பாதுகாக்கணும். மனசுல குபுகுபுன்னு எண்ணம் வரைக்குள்ள ஸ்டாப் என்று சொல்லிடுவோம் எனக்குள்ள நான். அப்பதான் எல்லாருக்கும் முக்தியை வழங்குற மிஷினரிய நான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓம் சாந்தி. அப்பவே அந்த பக்தர்கள் அவ்வளவு தீவிரமான சத்தோப்பிரதான் பக்தி செய்தாக்கள் மெய் மறந்த நிலையில தான் இருந்திருக்கிறார். அதான் ஆத்ம உணர்வு நிலை அவையில் இருந்திருக்கிறார். அதனாலதான் அவைகளுக்கு உலகம் அவையில என்ன சொன்னாலும் தெரியல. உடல் எவ்வளவு உபாதைகளுக்கு உட்பட்டாலும் அவையில் அதை உணரையில. அந்த மெய் மறந்த நிலையில தான் எங்களோட மூத்தவர்களும் இந்த காலத்துல நாங்க பார்த்தோம் தானே. தாதி ஜாங்கி எல்லாம் இவ்வளோ இயலாத கட்டத்துல கடைசியில எல்லாம் யூகேக்கு வந்தாதானே தானே வீல் சேரோட தூக்கி கொண்டு தானே தெரிஞ்சது. கடைசியில எல்லாம் நடக்க மாட்டா தாதி பெருசா, அதோட டிராவல் பண்ணுவா, இருக்க மாட்டா இடத்துல. தான் மெய் மறந்த நிலை. மெய்யண்டோண்டு இருக்குண்டே அவருக்கு தெரியாது. மெய்யா அது போய் மெய்யண்டோண்டே தாதிக்கு இருக்கிற நினைப்பே இல்லை. சுருண்டு குட்டியா போயிட்டா கடைசி நேரத்துல. இன்றைக்கும் பாபா தாதி ஜாங்கிய நினைவு கூர்ற தானே முரளியில. மிகச்சிறந்த ரத்தின வியாபாரின்னு சொன்ன என்ன. அந்த நாங்க 13/3/69 வாசிச்சு நாங்க ஒரு அவ்வியக்த முரளி இங்க ஸ்ரீலங்கால ஒரு முரளி ரிவிஷன் 21 நாளைக்கு போகுது சிவராத்திரியை முன்னிட்டு. அதுல தாதி ஜாங்கி தான் எல்லாருலயும் நல்ல குணங்களை பார்க்கறதுல மிகச்சிறந்தவர் என்று அவ சொல்ற. கடவுள் பெயர் சொல்ற ஒரு பிள்ளையண்டா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கணும், எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சைல்டா இருக்கணும். ஆனா நினைக்கணும், பாபா எந்த பேரு உங்களுக்கு நினைவு இருக்கா? எந்த பேரை நீங்க என்னத்துக்கு சொல்லி காட்டுவீங்க? நான் என்னத்துல ஸ்பெஷலா இருக்கிறேன்? நான் என்னத்துல எக்ஸ்பர்ட் பாபா? உங்களுக்கு என்ன விஷயத்துக்கு நீங்க என்ன மற்றவர்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லி காட்டுவீங்க? அதெல்லாம் நான் பாபாட்ட கேட்கலாம் தானே. நான் அப்படி இருக்கணும் முதலாவது. நான் கேட்கணும் பாபாட்ட. தென் ஹார்ட் டு ஹார்ட் கன்வர்சேஷன். வேற என்ன கதைக்கிறது பாபாட்ட போய்? இதைத்தானே கதைக்கிறது. அன்பா பாபாவோட கொஞ்சி குழாவி கொண்டிருக்கிறது. தந்தையா தாயா குருவா கதை கேட்கல, சிஷியன் மாதிரி தான் இருந்து கதைக்கணும். டீச்சருக்கு முன்னால அவர் படிப்பிக்கிற பாடங்கள் எனக்கு இருக்கிற டவுட்ஸை பற்றி கதைக்கலாம், கேள்விகள் இருக்கும். அப்ப இப்படி என்ன என்னத்தை சொன்னீங்க, அப்படி என்ன என்னத்தை சொன்னீங்க விளங்கல, இப்படி கதைக்கலாம். நண்பனா கதை கேட்கல, மனம் விட்டு என்னெல்லாம் சொல்லணும் போல இருக்கோ அதுகளை சொல்லலாம். குழந்தையா பாக்க அவருக்கு என்னென்ன தேவைகள் என்றதை நான் பார்த்து பார்த்து செய்யலாம்.
ஒவ்வொரு உறவுல எனக்கு கம்பேனியனா பாக்க, இந்த கணவரா பாக்க, இந்த ஃபேமிலியை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பாபா பிள்ளைகள் எல்லாம் இப்படி இருக்கினாம், குடும்பம் இப்படி போய்கொண்டிருக்குது. அதானே அம்மா அப்பா அங்கதே பினாம் வீட்டை பற்றி குடும்பத்தை பற்றி அப்படி பாபாவோட டிஸ்கஸ் பண்ணலாம். சின்ன தியானம் ஒன்று செய்வோமா? ஓம் சாந்தி. ஆத்மாவாகிய நான் இந்த சங்கம யுகத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்த ஆத்மா. பரம தந்தை பரமாத்மா சிவன், யார் கடவுள்? கடவுள் எங்கே இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? யாராக இருக்கிறார்? போன்ற அனைத்து ரகசியங்களையும் தானே வெளிப்படுத்தி இருக்கிறார். தனது அளவற்ற எல்லையற்ற ஆழமான உண்மையான இதயத்தை எனக்காக வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த இறைவனின் தூய்மையான அன்பை குழந்தையாகிய நான் என் தூய்மையான புத்தியால் உணர்கின்றேன். அவரது அன்பில் மூழ்கி இருக்கும்போது சக்திசாலியாகின்றேன். வீணான விடயங்களுக்கு நிறைவு விழா கொண்டாடுகிறேன். எனக்குள் நான் உணரும் சக்தியை என் எண்ணங்களால், வார்த்தைகளால், மனோபாவத்தால், செயல்களால் என்னை சூழ இருக்கும் உலகிற்கு அதிர்வலைகளாக தானமாக பரப்பிக் கொண்டிருக்கிறேன். என் எண்ணங்களில் விகாரங்களற்ற தன்மையை, தூய்மையை உணர்கின்றேன். என் வார்த்தைகளில் அன்பும் இனிமையும் பணிவும் நிறைந்திருக்கின்றது. என் செயல்களில் அசரீரமானவராக கரண் கராவன்கார் ஆத்மா நான் என்ற உணர்வோடு செயல்படுகின்றேன். பாபா மீது நான் வைத்திருக்கும் அன்பின் நிமித்தம் இதையுமே லேசாக உணர்கிறேன். அந்த அன்பில் மூழ்கி இருக்கிறேன். அந்த அன்பில் ஆழமான பாதுகாப்பை உணர்கின்றேன். மாயாஜீத் சக்திசாலி ஆகின்றேன்.
ஆத்மா நான் அன்பில் ஒரு தாயாகவும் சக்தியில் துர்க்கையாகவும் உலகை பரிபாலித்துக் கொண்டிருக்கிறேன். ஓம் சாந்தி.